வசந்த் டிவி ரசிகர்கள் வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற வெஜிடபிள்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லான வெஜிடபிள் எது அப்படின்னு கேட்டால் நீங்கள் எல்லாம் யோசிப்பீங்க, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய ப்ரொக்கோலியாக இருக்கலாம், இல்லை லெட்யூஸா, அதெல்லாம் தானே ஃபாரினர் சாப்பிடுவாங்க அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கலாம். இல்லை கீரை அப்படின்னு யோசிப்பீங்க. கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு. ஆனால் உண்மை என்னென்னா முருங்கைக்காய் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முருங்கைக்காய் தான் இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வெஜிடபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய சத்து அந்த மாதிரி. இப்போது ஒரு பாலில் எந்த அளவுக்கு கால்சியம் இருக்கோ அதை விட 4 மடங்கு அதிகமாக இதில் கால்சியம் இருக்குது. ஒரு பனானாவில் எந்த அளவுக்கு பொட்டாசியம் இருக்குமோ அதை விட 3 மடங்கு அதிகமாக இந்த முருங்கைக்காயில் பொட்டாசியம் இருக்குது. அதுவே ஒரு மாமிசம் இறைச்சியில் எந்த அளவுக்கு புரோட்டீன் இருக்கோ அதை விட 2 மடங்கு அதிகமான புரோட்டீன் இந்த முருங்கைக்காயில் இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் இதே குவான்டிட்டி அண்ட் இதே வெயிட்டில் இருக்கக்கூடிய கால்குலேஷன்ஸ். ஆனால் உண்மையை சொல்ல போனால் முருங்கைக்காய் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வெஜிடபிள். அணில் ஏன் ரொம்ப பாசக்கார பயபில் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு தெரியுமா? ஏன்னா இந்த அணில் அடாப்ட் பண்ணுமா. இப்போ எப்படி நம்ம எல்லாம் ஹியூமன்ஸ் இப்போ ஏதாவது ஒரு ஃபேமிலியில் குழந்தை இல்லைன்னா வேறு ஏதாவது இடத்துல இருக்கக்கூடிய குழந்தைய அடாப்ட் பண்ணி ஃபேமிலி கூட்டிகிட்டு வராங்கல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் இந்த அடாப்டேஷனை ஹியூமனை தாண்டி ஒன்று பண்ணுதுன்னா அது கண்டிப்பாக அணில் தான். ஏன்னா ஒருவேளை அங்கே இருக்கக்கூடிய குட்டி ஸ்குரலுடைய அப்பா அம்மா இறந்துட்டாலோ, இல்லைன்னா அவங்களால பார்த்துக்கவே முடியாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாலோ, வேறு ஒரு அம்மா அணிலோ இல்லை அப்பா அணிலோ போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த குட்டி ஸ்குரலை தூக்கிட்டு வந்து இதுவே வளர்க்குமா. இந்த மாதிரியான அடாப்டேஷனை எப்போவுமே இந்த அணிலெலாம் பண்ணிட்டு தான் இருக்குது. ஹிரோஷிமா நாகசாக்கி அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். நம்ம எல்லாருமே இதை பற்றி படிச்சிருப்போம். இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பிளாஸ்ட் இதுதான்னு சொல்லுவாங்க. இந்த பிளாஸ்ட்டை யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்களுடைய கண்ணில் இருக்கக்கூடிய அந்த லென்ஸே தெரியாது. ஃபுல் ஒயிட்டில் தான் இருக்கும். ஈவன் அந்த பிளட் வெசல்ஸ் கூட அவங்களுக்கு இருக்காது. அவங்களுடைய விஷனே டோட்டலாக பறிப்பே இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நியூக்ளியர் பாம்போடைய தாக்கமானது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, வெகு தூரத்துக்கும் பயணித்ததுனால ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இது இந்த 1945 ஆகஸ்ட் 8 ஒரு மறக்கவே முடியாத ஒரு பெரிய பிளாஸ்டாக தான் இருக்குது. கோழியிலிருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலிருந்து கோழி வந்துச்சான்றது இன்னுமே எல்லாருக்குமே கன்ஃபியூஷன் தான். ஆனால் சயின்டிஸ்ட் எல்லாருமே பயங்கரமான ரிசர்ச்க்கு அப்புறம் கண்டுபிடிச்சது என்னென்னா முதல்ல கோழி தான்ப்பா வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா அந்த முட்டையில் இருக்கக்கூடிய ஷெல்லோடைய ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கோழியால் மட்டும்தான் முடியும். அப்படின்னா கோழி தான் முதல்ல வந்திருக்கணும். அதனால தான் அந்த முட்டை போட முடியுது, அந்த ஷெல்லை ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. அப்போ கோழி தானே ஃபஸ்ட்டு வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போதைக்கு கோழி தான்ப்பா ஃபஸ்ட்டு வந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம நம்புவோம். இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.